வணக்கம். தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. மாட மாளிகை அது தெரிகிறதா? நான் வாழும் மாட மாளிகை. வாழை இலையின் நிறத்தில் வெளிர்ந்த வண்ணத்தில் சுவர் சிரிக்கிறது. வெளிர்ந்த வண்ணத்தில் சுவர் சிரிக்கிறது. கரையான் பசிக்கு இரையாகியும் அரைவாசி தெம்பாய் நிற்கிறது எங்கள் வீட்டு கதவு. கரையான் பசிக்கு இரையாகியும் அரைவாசி தெம்பாய் நிற்கின்றது எங்கள் வீட்டு கதவு. ஈரறைகளில் மூவிருவர் வாழ்கிறோம். ஈரறைகளில் மூவிருவர் வாழ்கிறோம். படிக்க, படுக்க, உடுத்த, உறங்க, பூஜிக்க ஒரு அறை, புசிக்க மற்றவரை. படிக்க, படுக்க, உடுத்த, உறங்க, பூஜிக்க ஒரு அறை, புசிக்க மற்றவரை. என் தாயின் சேலை தொட்டில் கட்டுவதற்கும் கட்டில் விரிப்பதற்கும் மட்டுமன்றி கதவில்லா இரு அறைகளிடையே மெல்லிய கதவாகவும் காட்சியளிக்கின்றது. என் தாயின் சேலை தொட்டில் கட்டுவதற்கும் கட்டில் விரிப்பதற்கும் மட்டுமன்றி கதவில்லா இரு அறைகளிடையே மெல்லிய கதவாகவும் காட்சியளிக்கின்றது. சாணமும் பழைய மின்கல உள்ளீடும் தரைக்கு நிறம் கொடுக்கிறது. தகரத்துளையில் வெயில் காலங்களில் எட்டி பார்க்கிறான் சூரியன். மழைக்காலங்களில் அழையாத விருந்தாளியாய் உள்நுழையும் வர்ணனின் கொடை. வெயில் காலங்களில் எட்டி பார்க்கிறான் சூரியன். மழைக்காலங்களில் அழையாத விருந்தாளியாய் உள்நுழையும் வர்ணனின் கொடை. வெற்றிலை எச்சில் சிறுநீர் சில சமயம் மலத்தோடு மந்தகதியில் ஓடும் வடிகால். வெற்றிலை எச்சில் சிறுநீர் சில சமயம் மலத்தோடு மந்தகதியில் ஓடும் வடிகால். இன்னல் வரம் பெற்றதால் தானோ எந்த அண்ணலுக்கும் எங்கள் இருப்பிட இம்சை புரியவில்லை போலும். இன்னல் வரம் பெற்றதால் தானோ எந்த அண்ணலுக்கும் எங்கள் இருப்பிட இம்சை புரியவில்லை போலும். விடுகிறது பொழுதுகள் இன்னும் விடியவில்லை எங்கள் மனையும் மனமும். விடுகிறது பொழுதுகள் இன்னும் விடியவில்லை எங்கள் மனமும். எல்லைகளை கடந்து இதயங்களில் வாழ்பவர்கள் கலைஞர்களும் படைப்பாளிகளும். எங்கோ தொலைவில் இருந்தாலும் தொலைந்து போகாமல் நம் மனங்களிலே பாதுகாப்பாக அவர்களை வைத்திருக்கிறோம் என்றால் அது அவர்களுடைய படைப்புக்கு, கலைக்கு நாம் தருகின்ற கௌரவம். அவர்கள் பெற்ற அனுபவங்கள், சாதனைகள், வேதனைகள், கண்டவை, ஏன் காணாத கற்பனைகள் என்று பலதையும் நமக்கு தருகிறார்கள் நாம் ரசிப்பதற்காக. அவர்களை கௌரவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம் நாட்டிலே அப்படி ஏராளமான படைப்பாளிகள், கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுதான் பட்டறை. பட்டறை உங்களை நிச்சயமாக பட்டை தீட்டும், புடம் போடும் என்ற நம்பிக்கையோடு இன்றும் உங்களை பட்டறைக்குள் அழைத்துச் செல்கிறோம். இன்று நாங்கள் ஒரு இளைய படைப்பாளியை பட்டறைக்கு அழைத்து வந்திருக்கிறோம். அவர்தான் முல்லை திவ்யன். கவிதை தொகுப்புகளை, சிறுகதை தொகுப்பை தந்திருக்கிறார். வணக்கம் திவ்யன். வணக்கம். முல்லை திவ்யன், இதுதான் உங்களுடைய முதல் சந்திப்பு தொலைக்காட்சியிலே? ஆமாம், இதுதான் என்னுடைய முதலாவது சந்திப்பு. உங்களுக்கு முதல் சந்தர்ப்பத்தை இந்த தூவானத்தினூடாக பட்டறை தந்திருக்கிறது. வசந்தம் தொலைக்காட்சி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தையிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்காக வசந்தம் தொலைக்காட்சிக்கு முதல் கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம் திவ்யன், முல்லை திவ்யன் என்ற பெயரிலே நீங்கள் எப்போதிருந்து எழுத ஆரம்பித்தீர்கள்? நான் விக்னேஸ்வரா கல்லூரியில் காப்போத உயர்தரத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நடைபெற்ற இலக்கிய போட்டிகளில் கலந்து கொண்டேன். அப்போதுதான் எனது முதலாவது கவிதையை நான் எழுதினேன். விடியலை தேடி என்று நான் எழுதிய அந்த கவிதை முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டது. பாடசாலை மட்டத்திலும் ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை அந்த கவிதை பெற்றது. அந்த உந்து சக்தியே என்னை எழுத தூண்டியது. திவ்யன், நீங்கள் 4 கவிதை தொகுதிகளையும் ஒரு சிறுகதை தொகுதியையும் தந்திருக்கிறீர்கள். ஆமாம். பொதுவாக அந்த கடந்த கால கசப்பான அனுபவங்கள் தான் எல்லோருடைய பாடுபொருளாகவும் இருந்திருக்கு.
கதை கருவாகவும் இருந்திருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலும் அப்படித்தானா? என்னுடைய படைப்புகள் பெரும்பாலும் மண்ணின் மாண்புகள், மொழி இனப்பற்று, சமூக சீரழிவுகள், கடந்து வந்த யுத்தத்தின் கொடூர வடுக்கள் என பல கருக்களை தாங்கி எனது படைப்புகள் பிரசவமாகின்றன. அதனை விடுத்து காதல், பெண்ணியம் சம்பந்தமாகவும் என்னுடைய படைப்புகள் கருக்கொள்கின்றன. அதாவது சகலத்தையும் தொட்டதாக உங்களுடைய படைப்புகள் இருக்கின்றன. முல்லை திவ்யன், உங்களுடைய கவிதை தொகுப்புகள் 5 எந்த காலகட்டத்தில் வெளிவந்தது என்று சொல்ல முடியுமா? கவிதை தொகுப்புகள் 4, சிறுகதை தொகுப்பு 1. நான் பாடசாலை காலத்திலிருந்தே கவிதைகளை எழுதி வருகின்றேன். அந்த வகையில் பாடசாலை காலம் நிறைவடைந்த பின்பு என்னுடைய கவிதைகளை பத்திரிகைகளுக்கு அனுப்ப தொடங்கினேன். அதன் பின்பு சஞ்சிகைகளுக்கும் எனது கவிதைகளை அனுப்பினேன். அப்புறமாக 2011ஆம் ஆண்டளவில் எனது முதலாவது கவிதை தொகுதியை வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் எனது மனதிலே தோன்றியது. அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்காக நான் எனது கவிதைகளை ஒரு தொகுதியாக்கி முதலாவது தொகுதியை வெளியிட தீர்மானித்து கொண்டேன். அந்த தொகுதி மிகவும் வங்கி கடனை பெற்று எனது அந்த தொகுதியை நான் வெளியிட நேர்ந்தது. ஆனால் அந்த தொகுதி எனக்கு ஒரு சிறந்த அறிமுகத்தையும் சிறந்த ஒரு இலக்கிய வட்டத்தையும் எனக்கு உருவாகி தந்தது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். அந்த தருணங்கள் என்னால் மறக்க முடியாத இனிமையான நேரம். அது உங்களுடைய முதல் பிரசவம். முல்லை திவ்யன், அது உங்களுடைய முதல் வெளியீடு. இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக உங்களுக்கு அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகள் தேவைப்பட்டிருக்கும். இதையெல்லாம் யார் தந்தார்கள்? என்னுடைய அப்பா ஈழத்தின் சிறந்த சிறுகதை ஆசிரியராக இருப்பதனால் அவருடைய ஆலோசனைகளும் பின்னூட்டல்களும் தான் எனது இலக்கிய வளர்ச்சியின் மூலக்கூறு என்று. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய தந்தையின் பெயரையும் சொன்னால்? என்னுடைய அப்பா ஆனந்தமயில் அவர்கள். அவர் அமரத்துவம் அடைந்து 3 வருடங்கள் கடந்து விட்டன. அவருடைய வழிகாட்டல்களும் பின்னூட்டல்களும் தான் என்னுடைய இலக்கிய பாதையில் பயணிப்பதற்கு என்னை தூண்டியது. அவர் ஒரு சிறந்த சிறுகதை எழுத்தாளராக இருந்த காரணத்தால் அவர் எழுதிய ஓர் எழுதுவினஞ்சனின் டயரி என்ற சிறுகதை தொகுதி வடக்கு கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் சாகித்ய விருதை 2008ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்டது. அப்பாவினுடைய புத்தகங்களும் அப்பா வீட்டிலே வைத்திருக்கின்ற புத்தகங்களை நான் வாசித்து நுகர்ந்து கொண்ட பயனே இந்த கவிதைகளும் சிறுகதைகளாகவும் வடிவம் பெற்றிருக்கின்றன. இந்த நேரத்தில் நான் எனது தந்தையை நினைவூட்டிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முல்லை திவ்யன், உங்கள் தந்தையார் சிறந்த சிறுகதை எழுத்தாளர். அவருடைய சிறுகதைகளைத்தான் முதலில் உங்களுக்கு படிக்க சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். ஆனாலும் நீங்கள் கவிதையோடு ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய முதல் படைப்பு 2011 வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு என்னுடைய 2வது கவிதை தொகுதியான கவியினக்கம் கவிதை தொகுதியை நான் வெளியிட தீர்மானித்தேன். என்னுடைய நெருங்கிய நண்பரும் ஒரு சிறந்த இலக்கியவாதியுமான சூகா சிந்துதாசன் அவர்களுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் ஒத்துப்போன சந்தர்ப்பத்திலே கவியினக்கம் என்ற எனது 2வது கவிதை தொகுதி பிரசவமாகியது. அந்த கவிதை தொகுதியிலே பல்வேறுபட்ட கருக்கள் அந்த கவிதை தொகுதியை அலங்கரித்தன. காதல், ஏக்கம், தவிப்பு, போரின் வடுக்கள் என பல கருக்கள் அந்த கவிதை தொகுதியிலே பிரசவமாகி வாசகர் வட்டத்தில் ஒரு சிறந்த ஒரு வரவேற்பை அந்த கவிதை தொகுதி எனக்கு பெற்று தந்தது. அந்த கவிதை தொகுதி தான் என்னை மேலும் பல கவிதைகளையும் நூல்களையும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு திட சங்கல்பத்தை என் மனதிலே விதைத்தது என்றால் கவியின் நேக்கம் கவிதை தொகுதி தான். ஆமாம், உங்களுடைய கவியின் நேக்கம் கவிதை தொகுதியிலே நீங்கள் குறிப்பிட்ட பொலிகையூர் சிந்துதாசன் அவர்கள் அணிந்துரை தந்திருக்கிறார். நல்லதோர் கனவும் அந்தரிப்போரும் என்ற முல்லை திவ்யனது முதல் நூலே என்னுடன் இவரை இறுக இணைத்தது. என் சிந்தனைகளும் இவர் சிந்தனைகளும் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றித்திருந்ததை என்னால் உணர முடிந்தது. அவ்வுள்ளுணர்வும் எமதிருவரது பிரிய வழியும் எமக்கான இடைவெளியை பூச்சியமாக்கிற்று என்று அவர் தொடர்ந்து செல்கிறார். சொல்லுங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் பற்றி. 2013ஆம் ஆண்டு
அம்மா காத்திருக்கக்கூடும் என்ற கவிதை கதை இரண்டையும் தாங்கி எனது அம்மா காத்திருக்கக்கூடும் கவிதை தொகுதி வெளிவந்தது. அந்த கவிதை தொகுதி ஒரு போர் நடைபெற்று முடிந்ததோடு பல்வேறுபட்ட கவிதைகளை தாங்கி பள்ளி சிறுவர்களுடைய பிரச்சனைகள், சமூக சீரழிவுகளை தாங்கி அந்த அம்மா காத்திருக்கக்கூடும் என்ற அந்த கவிதை தொகுதி வெளிவந்தது. அது முல்லைத்தீவு மத்திய மகா வித்தியாலயத்திலே அந்த கவிதை தொகுதி வெளியிட்டு வைக்கப்பட்டது. அந்த கவிதை தொகுதியில் நான் நினைக்கின்றேன் 36 கவிதைகளும் 3 குறுங்கதைகளும் அந்த தொகுதியை அலங்கரித்திருந்தன. அந்த தொகுதியானது ஒரு இக்கட்டான நேரத்திலே முல்லைத்தீவு மத்திய மகா வித்தியாலயத்தில் வெளியிடப்பட்டதை நான் இப்போது நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன். அந்த வெளியீட்டு விழாவிலே புரட்சி, ராமசாமி, ரமேஷ் உட்பட பலர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த வெளியீடு கூட நான் முதலாக முல்லைத்தீவு மண்ணிலே வெளியிட்ட தொகுதி. அது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. ஏனெனில் நான் பிறந்த மண்ணிலே எனது முதலாவது 3வது கவிதை தொகுதியை வெளியிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் பிறந்த மண், நான் ஓடி விளையாடிய ஆனா எழுதி பழகிய அந்த மண்ணிலே எனது கவிதை தொகுதியை வெளியிடுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதை தொடர்ந்து தான் உங்களது அக்காவுக்கு எழுதிய கடிதம் வெளிவந்தது. அக்காவுக்கு எழுதிய கடிதம், உங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் பற்றி? என்னுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். என்னுடைய தந்தையார் கல்வி வலயத்திலே கல்வி உத்தியோகத்தராக பணிபுரிந்திருக்கின்றார். அவர் இப்போது அமரத்துவம் அடைந்து 3 வருடங்கள் கடந்து விட்டன. எனது அம்மா இல்லத்தரசியாக இருக்கின்றார். 5 சகோதரர்கள், ஒரு தங்கச்சி. இதுதான் என்னுடைய குடும்பம், அழகான குடும்பம். இதிலே 5 அண்ணாக்களிலே 2 அண்ணாக்கள் புலம்பெயர் தேசத்திற்கும், ஒரு அண்ணா யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வியல் துறை விரிவுரையாளராகவும், இன்னொரு அண்ணா ஆசிரியராகவும், தங்கச்சி ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகின்றார்கள். முல்லை திவ்யன், உங்களுடைய இந்த அக்காவுக்கு எழுதிய கடிதம் புத்தகத்திலே அந்த தலைப்பில் நீங்கள் எழுதியிருக்கும் கவிதை மித்திரன் வார மலரிலே வெளிவந்ததாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அன்புள்ள ஆசை அக்காவே, நீ எறிகணையில் மரணித்த அம்மா அப்பாவை நினைத்து அழக்கூடும். என்னை பற்றி அறிய ஆவல் கொள்வாய். என் எழுத்துக்களை படித்திருப்பாய். உள்ள கிடக்கையை புரிந்து கொள்வாய். சின்ன வயதில் நீ என்னை தூக்கி வைத்திருந்ததை மறக்கவில்லை. நீ அங்கும் நான் இங்கும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை என் வெளிமடல் மூடிப்போனால் நான் ஓடி விளையாடிய வளவு முற்றத்தில் ஒரு தென்னை மரக்கன்றை நாட்டிவை. என்றும் பாசத்துடன் உன் அன்பு தம்பி கானகன். இந்த கவிதை முல்லைத்தீவு மாவட்டத்தில் நான் இருந்தபோது அப்போது நிலவிய அந்த சூழ்நிலையிலே என்னுடைய பள்ளி தோழன் தனது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தனது அக்காவுக்கு ஒரு கடிதத்தை வரைகின்றான். நீண்ட இடப்பெயர்வுகள், கொடும் துயர்கள் சூழ்ந்த அந்த நாட்களிலே அவன் தனது அக்காவுக்கு எழுதுகின்றான். ஒருவேளை நான் இந்த சூழ்நிலையில் நான் மரணித்து போனால் எனக்காக என்னுடைய ஞாபகமாக நான் ஓடி விளையாடி அந்த முற்றத்திலே ஒரு பனைமரக் கன்றை, ஒரு தென்னங்கன்றை நாட்டி வை என தனது அக்காவுக்கு கடிதம் மூலம் எழுதுகின்றான். தொலைத்தொடர்புகள் அற்றிருந்த அந்த சூழ்நிலையிலே அவன் கடிதம் மூலம் தனது அக்காவுக்கு எழுதுகின்ற அந்த ஒரு தவிப்பான நிமிடங்களை சுட்டி காட்டுகின்ற கவிதை தான் அந்த அக்காவுக்கு எழுதிய கவிதை. அதை தொடர்ந்து தாய் நிலம் என்பதுதான் உங்களுடைய சிறுகதை தொகுப்பு. ஆமாம், சிறுகதை தொகுப்பை வெளியிட வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்குள் இருந்திருக்கிறது. அதற்கான கதைகள் நீங்கள் ஏற்கனவே எழுதி வெளிவந்த கதைகளா, அல்லது இதற்காகவே நீங்கள் கதைகளை எழுதினீர்களா? எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டீர்கள் போன்ற விவரங்களை சொல்லுங்கள் திவ்யன். நான் 4 கவிதைகளை வெளியிட்ட அந்த நிறைவுடன் பல்வேறு இலக்கிய வடிவங்கள் காணப்படுகின்ற சூழ்நிலையிலே கவிதை, சிறுகதை, நாவல் என, நாட்டார் கலை என பல இலக்கிய வடிவங்கள் காணப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே சிறுகதை தொகுதியொன்றை வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் என் அடிமனதிலே அன்றே வேரூன்றி இருந்தது. அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்காக நான் பல கதைகளை ஒவ்வொரு பத்திரிகைகளுக்கும் அனுப்பினேன். தினக்குரல், தினகரன், வீரகேசரி,
வலம்புரி, சுடரொளி, மித்திரன் என பல பத்திரிகைகள் எனது சிறுகதையை விரும்பி பிரசுரித்தன. அந்த சிறுகதைகளின் ஒரு தொகுப்பாகவே தாய்நிலம் என்ற சிறுகதை தொகுதியை நான் இலக்கிய உலகிற்கு என்னால் முடிந்த அளவு சிறப்புடன் வெளியிட்டேன். அந்த தொகுதி எனக்கு மிகுந்த வரவேற்பை பெற்றுத்தந்தது. குறிப்பாக டாக்டர் முருகானந்தன் அவர்கள் தினக்குரலில் பனுவல் பகுதியிலே வெளித்தெரியாத காயங்களை பேசும் தாய்நிலம் என்ற ஒரு விமர்சனத்தை எழுதியிருந்தார். அதே போல ஜீவநதி இந்த சந்தர்ப்பத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பதை கூறத்தான் வேண்டும். முல்லைத்தீவின் செல்வபுரத்தில் பிறந்தவர் முல்லை திவ்யன். முல்லை திவ்யனாக வருவது ஆச்சரியமல்ல, ஆனால் அது புனைந்து கொண்ட பெயர் அல்ல. உண்மை பெயரே அதுதான் என்பது பலருக்கு ஆச்சரியம் அளிப்பதாக இருக்கலாம். சமூகத்தின் அழுகையும் சோகமும் இழப்புகளுமே அவரது படைப்புகளில் பரவி இருந்தாலும் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை கீற்றுகளை ஆங்காங்கே விதைத்து சமூகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முயலும் அவரது இலக்கை துல்லியமாக உணர முடிகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். சொல்லுங்கள் தொடர்ந்து. அவர் அந்த தொகுதி தொடர்பான ஒரு விமர்சன பார்வையை தினக்குரல் பத்திரிகையின் பனுவல் பகுதிக்கு எழுதியிருந்தார். அதைவிட ஜீவநதி, ஞானம் போன்ற சஞ்சிகைகளும் ஈழத்து திராவிடம், தினக்குரல், தினகரன் போன்ற ஈழத்தின் முக்கிய தேசிய பத்திரிகைகளும் எனது தாய்நிலம் தொடர்பான பதிவுகளை, விமர்சன பதிவுகளை பிரசுரித்திருந்தன. அது எனக்கு ஒரு என்னுடைய இலக்கிய படைப்புகளிலே மிகவும் பேசப்பட்ட ஒரு படைப்பாக தாய்நிலம் சிறுகதை தொகுதி வெளிவந்திருக்கின்றது என்றால் அது எனக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் என் மனதினுள்ளே எண்ணிக்கொள்கின்றேன். இனிவரும் காலங்களில் எனது சிறுகதை தொகுதிகள் அதிகம் பிரசவமாவதற்கு இந்த தாய்நிலம் சிறுகதை தொகுதி எனது மனதிலே ஒரு ஆழமான ஒரு என்கரேஜ்மெண்ட், என்னவெனில் ஒரு ஊக்கத்தை இந்த தாய்நிலம் சிறுகதை தொகுதி தந்திருக்கின்றது. நிச்சயமாக. சொல்லுங்கள் முல்லை திவ்யன், உங்களுடைய இந்த கவிதை, கதை படைப்புகள் ஒரு புறம் இருக்க, நீங்கள் இப்போது தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது தவிர இலக்கியம் சார்ந்த உங்களுடைய ஈடுபாடுகள், முயற்சிகள் என்னவாக இருக்கிறது? இனிவரும் காலங்களில் நான் இன்னும் ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் கழிய என்னுடைய கவிதை தொகுதியாகிய முல்லை நிலவு உலவும் நிலம் என்ற ஒரு கவிதை தொகுதியை வெளியிடலாம் என தீர்மானித்திருக்கின்றேன். தொழில் நிமித்தம் நேரங்கள் மிக விரைவாக கடக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய இலக்கிய வடிவங்களும் புறப்படுக்க வேண்டும் என்பது என்னுடைய மனதில் ஆழ வேரூன்றிய ஒரு விடயம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் என்னுடைய இலக்கிய வடிவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகின்றேன். அந்த வகையிலே என்னுடைய 7வது நூலான முல்லை நிலவு உலவும் நிலம் என்ற கவிதை தொகுதியை வெளியிட தீர்மானித்திருக்கின்றேன். வேலைப்பளுக்கள் அதிகரித்து சென்றாலும் என்னுடைய இலக்கிய வடிவத்திற்கு நான் எப்போதும் குறை வைப்பதில்லை. சரி, உங்களுக்கு ஒரு தங்கை, மற்றவர்கள் எல்லாம் அண்ணாமார். இவர்களிலே ஆசிரியர் தொழில் புரிபவர்கள், விரிவுரையாளராக இருப்பவர் என்று இவர்களுக்கும் நிச்சயமாக இலக்கியத்தில் ஈடுபாடு இருக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த படைப்பு சார்ந்த ஒத்தாசை, உதவிகள் பற்றி? என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய அப்பா ஒரு இலக்கியவாதியாக இருந்த காரணத்தினால் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய இலக்கிய முயற்சிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்துள்ளார்கள். என்னுடைய அம்மா நகுலேஸ்வரி, அதே போல் அண்ணா நித்திலவர்ணன் யாழ் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்கின்றார். அவர் அண்மையில் எழுதி வெளியிட்ட கல்வியின் நவீன போக்குகள் என்ற கட்டுரை தொகுதி, கல்வியியல் சம்பந்தமான கட்டுரை தொகுதி வடக்கு மாகாண சாகித்ய விருதை பெற்றுக்கொண்டது. அந்த வகையிலே எங்களுடைய குடும்பம் ஒரு இலக்கியம் சார்ந்த குடும்பமாக இருப்பதனால் என்னுடைய இலக்கிய முயற்சிகளுக்கு குடும்பத்தார்கள் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள், வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பது திண்ணம். சரி, அப்போ உங்களுடைய குடும்பத்தவரின் ஒத்துழைப்பு, ஊக்குவிப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுடைய நட்பு வட்டாரம்? என்னுடைய இலக்கிய புதியல்கள் பிரசவமாவதற்கு என்னுடைய நட்பு வட்டாரங்கள் பெரும் துணை புரிந்திருக்கின்றன. ஒரு புத்தக வெளியீடுகளை வெளியீடு செய்வதற்கு,
ஒரு வெளியீட்டு வைபவத்திலே ஒழுங்கமைப்புகளை செய்வதற்கு என்னுடைய இலக்கிய வட்டங்களான பொலிகை கலை இலக்கிய மன்றம், அதே போல் பொலிகை மக்கள் முன்னேற்ற கழகம், என்னுடைய வேலை செய்கின்ற சக ஊழியர்கள் என்னுடைய படைப்புகள் பிரசவமாகுவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்வதில் என்னுடைய மனது லேசாகின்றது. முல்லை திவ்யன் முன்பு போல் இல்லை. ஊர் நண்பர்கள் அல்லது அந்த கிராமம் அப்படி என்று இல்லாமல் இப்போது முகப்புத்தகம் வாயிலாக உலகளாவிய ரீதியில் சர்வதேச ரீதியில் நமக்கு எல்லாமே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்ன மொழியை சார்ந்தவர்கள் என்றில்லை, இன்ன தேசத்தை சார்ந்தவர்கள் என்றில்லை. நம்முடைய படைப்புகளை ரசிக்கிறவர்கள், நமக்கு அவர்களுடைய விமர்சனத்தால் நம்மை ஒரு சிறந்தவர்கள் ஆக்குகிறவர்கள் என்கின்ற ரீதியில் அவர்கள் பற்றிய உதவிகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். என்னுடைய படைப்புகளை நான் சில சந்தர்ப்பங்களில் எனது முகநூலிலே பதிவேற்றம் செய்கின்ற போது புலம்பெயர்ந்த படைப்பாளிகள் உட்பட பல்வேறு இலக்கிய வட்டங்களை சேர்ந்த இலக்கிய உறவுகள் என்னுடைய இலக்கிய படைப்புகளுக்கு உரமாக ஊக்கியாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற ரதிமோகன், பாமினி, அதே போல் உள்ளூர் தேசத்திலே இருக்கின்ற யோப்ரட்சி, அஸ்மின் அண்ணா உட்பட ராமசாமி ரமேஷ் போன்ற பல உள்ளங்கள் என்னுடைய இலக்கிய பாதையில் பயணிப்பதற்கு ஒரு மரத்திற்கு உரம் எவ்வளவு அவசியப்படுகிறதோ அதே போல் ஒரு இலக்கியவாதிக்கு ஊக்குவிப்பு என்பது இன்றியமையாதது. அந்த வகையிலே இந்த இலக்கிய உறவுகள் என்னுடைய இலக்கிய பயணத்தில் வழிகாட்டிகளாக ஊக்கிகளாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே உங்கள் நன்றிக்கும் அன்புக்கும் எப்போதும் பாத்திரமானவர்கள். நிச்சயமாக. சரி, அப்ப நீங்கள் உங்களை போன்ற இளைய தலைமுறை இப்படியெல்லாம் படைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இருப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு கூட உங்களுடனான இந்த கலந்துரையாடல் ஒரு பாடமாக இருக்கும். அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? இந்த பறந்து போன இந்த இலக்கிய வழியிலே ஒரு சிற்றீசலாக இருக்கின்ற நான், ஒரு சாதாரண படைப்பாளியாக இருக்கின்ற நான், என்னை போன்ற சக தோழர்களுக்கு, இனி வளர்கின்ற முகிழ்நிலை இலக்கிய தோழர்களுக்கு, தோழிகளுக்கு நிறைய புத்தகங்களை நாங்கள் எப்போதும் வாசிக்க வேண்டும். தேடல்கள்தான் எப்போதும் வெற்றியடைகின்றன. நாம் எவ்வளத்தை தேடி தேடி படிக்கின்றோமோ அப்போதுதான் எங்களுடைய இலக்கிய வளம் பெருகி கொண்டே செல்லும். வாசிப்பதால் மாத்திரம் மனிதன் பூரணம் அடைகின்றான் என்பது யதார்த்தம். ஆனால் வாசிப்பதால் தான் எழுத தூண்டுகின்றது என்பதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றேன். நாங்கள் எவ்வளவு விடயங்களை தேடுகின்றோமோ அதனூடாக நல்லதொரு சமூகத்தை கட்டியெழுப்ப இந்த இலக்கியங்கள் பணிபுரிகின்றன. ஆகவே நாங்கள் தேசிய ரீதியிலே நடைபெறுகின்ற போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாங்கள் நல்ல திறமையான இலக்கியவாதிகளோடு மோதி எங்களுடைய திறமைகளை நிரூபிக்க முடியும். ஆகவே நீங்கள் இலக்கிய போட்டிகளில் கலந்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். அப்போதுதான் உங்கள் தன்னம்பிக்கை உங்களை உச்சம் தொட வைக்கும். நிச்சயமாக உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களை உச்சம் தொட வைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்த்துகளோடு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். முல்லை திவ்யன், மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தார். நன்றி அக்கா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொழுதுபோக்கு இருக்கிறது. ஆனால் எல்லோருக்குமே பொதுவான ஒன்று என்று சொன்னால் இந்த வாசிப்பு. பத்திரிகை வாசிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், புத்தகம் வாசிப்பது, சிலர் கட்டாயமாக ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் என்கிற ரீதியிலே வாசிப்பீர்கள். ஆனால் ஒரு சிலரோ சுவையாக இருந்தால் மட்டுமே வாசிப்பீர்கள். ஆனால் எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டும் என்பதை விட நல்ல புத்தகங்கள் கிடைத்தால் வாசிக்கலாம் என்று நினைப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள். உங்களுக்காகத்தான் நூலகம் புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறது. இன்றும் நூலகம் செல்வோம், ஒரு புத்தகத்தை அறிந்து கொள்வோம். வாருங்கள். ஆம், இன்னொரு நூலகத்திலே சந்திப்பதில்
ஒரு இயற்கையான அழகான ஒரு சூழலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நூலகங்கள் நிகழ்விலே நாம் குறிப்பிட்டது போல் சமீபத்தில் வெளிவந்து கொண்டிருக்கும் நூல்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எங்களுடைய எண்ணத்துக்கு மிக உறுதுணையாக பல நூல்களை எமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் நாம் அவர் எல்லாவற்றையும் இந்த ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு இந்த நிகழ்விலே இடம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா. அந்த வகையிலே இன்று நாம் ஒரு முக்கியமான நூலை அறிமுகப்படுத்த விளைகிறேன். வெளிப்பனை அத்தாஸ் அவர்களுடைய உன்னத வாழ்வு என்ற கவிதை தொகுதியாகும். இந்த தொகுப்பு உண்மையிலே அத்தாஸ் அவர்கள் 60களிலே நீண்ட காலமாக எழுதி வந்தவர் கூட சிறுவர் இலக்கிய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவருடைய வேறு பல நூல்கள் வெளிவந்திருக்கு. ஆனால் அவருடைய இதுதான் அவருடைய முழுமையான கவிதை தொகுதி என்ற வகையில் இது ஒரு முக்கியமான தொகுதி. வாசகர்கள் தேடி படிக்க வேண்டும். இன்று நாம் விரிவாக பேச வேண்டிய ஒரு புத்தகம் ஒரு வித்தியாசமான புத்தகம். ஏனென்றால் நாம் இங்கு பல சமூக சிந்தனையாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற தத்துவவாதிகள், கருத்தியல்வாதிகள் என்று பெரிய அறிஞர்களை நமக்கு தெரியும். அந்த அறிஞர்கள் எல்லோருமே ஒரு கட்டுரை இலக்கியமாக, அறிக்கைகளாக, ஆய்வு கோட்பாடுகளாக நூல்களை தந்திருக்கிறார்கள். அதை நாம் அறிந்திருப்போம். அந்த வகையில் மிக முக்கியமான ஒருவர் தான் கார்ல் மார்க்ஸ். இந்த கார்ல் மார்க்ஸ் என்பவரை கம்யூனிசத்தின் தந்தை. அவர் பல்வேறு நூல்கள், கம்யூனிசம் சார்ந்த நூல்கள் எழுதினவர் என்பது தெரியும். அவர் பல மூலதனம் என்ற மிக முக்கியமான கம்யூனிசத்தின் அறிக்கை என்று போன்றவர்களை உருவாக்கியவர் அவருடைய நண்பர் ஏங்கல்ஸோடு சேர்ந்து. ஆனால் அவர் ஒரு கவிஞர் என்பது கூட கணப்பேருக்கு தெரியாத ஒரு செய்தியாக இருந்தது. இந்த வகையிலே கார்ல் மார்க்ஸ் ஆங்கிலம் வழி எழுதிய கவிதைகளை இங்கே தமிழில் மொழியாக்கம் செய்து சி. குமாரலிங்கம் அவர்கள் இலங்கையிலே பதிப்பித்திருக்கிறார். உண்மையிலே இது ஒரு மிக சிறப்பான முயற்சி. கார்ல் மார்க்ஸ் எழுதிய கவிதைகள் ஆங்காங்கே தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் சிறு சஞ்சிகையில் வெளிவந்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு நூலாக நான் நினைக்கின்றேன், நான் அறிந்த மட்டிலே இந்த கார்ல் மார்க்ஸ் எழுதிய கவிதைகளை ஒரு நூலாக வெளிவந்திருப்பது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கின்றேன். இந்த கார்ல் மார்க்ஸ் உதாரணமாக மாசே தூங்க எடுத்துக்கொண்டால் அவருக்கு நல்ல கவிஞர் என்று எல்லோருக்கும் தெரியும். அவருடைய கவிதைகள் எல்லாம் நூலுருவம் பெற்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கார்ல் மார்க்ஸ் எழுதிய இந்த கவிதைகள் என்பது மிக முக்கியமான ஒரு புதிய ஒரு செய்தியாகவும் இந்த கவிதை ஆர்வம் மிக்கவர்களுக்கு, கம்யூனிச தத்துவத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு இது நல்ல ஒரு பேர். ஏனென்றால் பொறுத்தவரையில் கம்யூனிசத்தை பொறுத்தவரையில் கம்யூனிஸ்டுகளை பற்றி, கம்யூனிஸ்ட் படைப்பாளிகளை பற்றி, மார்க்சிய படைப்பாளிகளை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அல்லது அவர்கள் ஒரு பிழையான பழியை ஒன்றை சுமத்துவார்கள். என்னென்றால் அவருடைய இலக்கியங்கள் அழகியல் இல்லை என்று. இந்த அழகியல் என்ற விஷயம் மார்க்சிய அழகியல் என்று தனியாக ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அழகியல் இல்லை என்று சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டு என்பது படுபிழை என்பது தான் கார்ல் மார்க்ஸுடைய கவிதைகள் முதல் கொண்டு இலங்கையிலும் தமிழிலும் சரியும் ஆங்கிலத்திலும் சரி வேறு வேறு மொழிகளில் எழுதப்பட்ட படைப்பாளிகளின் படைப்புகளை ஆழ்ந்து கவனித்தோம் என்றால் அங்கு மிக சிறப்பான அழகியல் அம்சம் மிக்க படைப்புகள் அவர்கள் தந்திருக்கார். அந்த வகையிலே மாசே தூங்குடைய கவிதைகளும் அவ்வாறான மிக அழகியலான மிக அற்புதமான படைப்புகளாக இருக்கின்றன. அந்தவே கார்ல் மார்க்ஸ் எழுதிய இந்த கவிதைகளின் மொழிபெயர்ப்பை அவர் உண்மையிலே குமாரலிங்கம் அவர்கள் அடிக்கடி பல மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபட்டு வருவர். சிறப்பான பல மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபட்டு வருபவர். அந்த வகையிலே அவர் இந்த கார்ல் மார்க்ஸுடைய இந்த கவிதைகள் தந்திருப்பது ஒரு சந்தோஷகரமான ஒரு மிக புதிய அனுபவத்தை, கார்ல் மார்க்ஸை பற்றி ஒரு புதிய பார்வையை தருவதாக எனக்கு தெரிகிறது. உண்மையிலே அவர் கார்ல் மார்க்ஸ் காதலில் ஈடுபட்டார். அவருடைய ஜெனி என்ற அவருடைய மனைவிக்கு அவர் பல கடிதங்கள் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நூலாக வெளிவந்திருக்கின்றன. அந்த விஷயங்களில் அவர் ஜெனியை நோக்கிய பல கவிதைகளும் அவர் எழுதியிருக்கார். அந்த வகையிலே இந்த தொகுப்பிலே ஆங்கிலத்திலே அவருடைய அந்த கவிதைகளை போட்டு அதுக்கு ஏற்றப்போல் மொழிபெயர்ப்பையும் இதுக்குள்ளே சேர்த்திருப்பது குமாரலிங்கத்தை நாம் பாராட்ட வேண்டும். உண்மையிலே மொழிபெயர்ப்பு என்பது மூலப்பிரதியை ஒப்பிட்டு வாசிக்கின்ற போது அதன் குறைநிறைகள் வெளிப்படுவதற்கு என்பதற்கும் அப்பால் அந்த படைப்பாளியின் மொழிபெயர்ப்பாளனுடைய மொழிபெயர்ப்பு தன்மை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதையும் அது எடுத்து காட்டுறதாக இருக்கும். பல கவிதைகள் எத்தனை அருமையான இந்த கவிதைகளில் இதிலே அவர் சேர்த்திருக்கார். அவரை ஜெனிக்காக எழுதின கவிதைகள் எல்லாம் இதிலே அவர் சேர்த்திருப்பார். ஜெனிக்காக 2 பாடல்கள் என்று சொல்லி 2 songs of ஜெனி என்று சொல்லி, என்னை சுற்றி உள்ள தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிறேன், நீ எங்கு செல்வாய், நான் கண்ட உலகத்திற்கு, பசும் புல்லோடு தாழ் நிலம் கீழே கடல் மேலே நட்சத்திர நாடகம், முட்டாளே நான் இடம்பெற எதிர்பார்க்கவில்லை,
நான் முட்டாளே, நான் இடம் மாற எதிர்பார்க்கவில்லை. அந்த பாறை மேலே சத்தம், அது ஒரு அழகுணர்ச்சி. அவர்கள் ஊமைகளாக, கால் வலிக்கிறது, அவர்களுடைய அன்பு தொடர்ச்சியாக என்று அவர் ஜெனிக்காக பல பாடல்கள், பல விஷயங்கள் அவர் இதில் கவிதைகளாக, அவர் கடிதங்கள் எழுதி அந்த கடிதங்களே ஒரு நூலாக வெளிவந்திருப்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர் கவிதையாக ஜெனிக்காக எழுதினது மட்டுமல்ல, வேறு பல்வேறு விஷயங்களை பற்றிய கவிதைகளை அவர் இதில் பாடியிருக்கிறார். அது கார்ல் மார்க்ஸ் எழுதியிருக்கிறார் என்றது எமக்கு ஒரு புதிய செய்தியும் புதிய அனுபவம். உண்மையிலே இரவிலே சிந்தனைகள் என்றதிலே மேலே முகில்களின் பயணம், கீழே வருகிறது அதை சுற்றி கழுகின் சிறகுகளில் பேரிரைச்சல், பின்னால் முழங்கும் அசைவுகள், இரவு அலைகள் உதய ஆட்சி செய்கிறது, எண்ணங்களின் எழுச்சி மிக பெரிதாக எழுகிறது என்று ஒரு அழகான ஒரு கவிதையை மிக அழகியலோடு, வெறுமனே வார்த்தை பிரசாரத்தன்மையோடு அல்ல, கம்யூனிசம் என்று சொல்கிறவர்கள் மீது, மார்க்சியவாதிகள் மீது சொல்லப்படும் இந்த குற்றச்சாட்டுக்கு அப்பால் மிக அழகாக அந்த கவிதைகளை எடுத்து சொல்கிறார். உண்மையிலே இந்த நூலிலே கார்ல் மார்க்ஸுடைய படம், அவருடைய குடும்ப படம், அந்த பல நண்பர்களுடைய ஏங்கல்ஸோடு அவர் குடும்பத்தோடு நிற்கிற இந்த படங்கள் எல்லாம் சேர்த்திருக்கிறார். முக்கியமாக அதனுடைய ஆங்கில மொழி மூலப்பிரதிகளை அவர் சேர்த்திருப்பது ஒரு முக்கியமான தேவை, அல்லது அது ஒரு மிக முக்கியமான விஷயம். உண்மையிலே அவர் ஒரு முக்கியமாக ஒன்று சொல்லவில்லை, அவர் கார்ல் மார்க்ஸின் இலக்கிய ஆளுமை என்று லட்சுமணன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த அவருடைய இலக்கிய ஆளுமையை பற்றி பேசுவதுன்னு அவருடைய கம்யூனிஸ்ட் அறிக்கைகளில் ஊடாக தெரிகின்ற அல்லது கட்டுரைகளில் தெரிகின்ற தத்துவார்த்த, தர்க்கவியல், இயக்கவியல் சிந்தனைகளுக்கு அப்பால் இந்த அவருடைய கவிதைகள் படிக்க கிடைத்தது என்று சொல்லுகின்ற போது மார்க்ஸை பற்றி ஒரு புதிய பார்வை அல்லது ஒரு புதிய சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது. இது புதிய தலைமுறையினருக்கு இன்று நான் நினைக்கின்றேன், இந்த கவிதை என்று எழுதுகின்றவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மொழிபெயர்ப்பு கவிதையில் மொழிபெயர்க்கின்ற போது சில உயிர்ப்புகளை நான் கடந்த ஒரு நிகழ்விலே கூறியது போல், மொழிபெயர்ப்பு என்பது மூல பிரதிக்கு செய்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆபத்தான அல்லது மிக கவனமான அதாவது ஒரு பிறண்டால் கத்தி மேல் பயணம் என்று சொல்லலாம். அத்தகைய ஒரு நிலையிலே கார்ல் மார்க்ஸுடைய இந்த கவிதைகளை மிக அழகாக நான் குமாரலிங்கம் அவர்களுடைய மற்ற மொழிபெயர்ப்பை எல்லாம் படித்திருக்கிறேன். ஆனால் அந்த மொழிபெயர்ப்புக்கு அப்பால் இந்த கார்ல் மார்க்ஸுடைய இந்த கவிதைகள் அவர் மொழிபெயர்த்திருக்கிற மொழி மிக சிறப்பாக இருக்கின்றது. இவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு நாம் இது ஒரு சவாலாகவே எடுக்கலாம். இந்த மொழிபெயர்ப்பு முயற்சி, இந்த ஆங்கிலத்திலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கிறது, இந்த இலங்கையிலே ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கின்ற மொழிபெயர்ப்பாளர்கள் மிக சிறந்த மொழிபெயர்ப்பாளர் குறைவாகத்தான் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அந்த உயிர்ப்போடு மொழிபெயர்க்கின்ற M.A. நூமான் போன்றவர்கள் அல்லது பன்னமத்து கவிரார் போன்றவர்கள் மத்தியில் இந்த வரிசையிலே குமாரலிங்கமும் கவனிக்கப்பட வேண்டிய ஒருவர் என்று கூறி, உண்மையிலே எதற்காக இந்த புத்தகத்தை கவிதை துறையில் ஈடுபட்டிருக்கிற இளம் எழுத்தாளர்கள் கட்டாயம் தேடி படிக்க வேண்டும் என்பது கூறிக்கொண்டு, அடுத்த ஒரு நூலகத்திலே சந்திப்போம். உங்கள் புத்தகங்களை பற்றியெல்லாம் நாம் பேசுவோம் என கூறி நன்றி, வணக்கம். நூலகம் தந்த நூல் அறிமுகத்தோடு உங்களையும் வாசிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தூண்டி நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.